மாணவ செல்வங்களே, இப்போ நம்ம 9th சம் பார்க்க போகிறோம். சம்முக்கு ஹெட்டிங்கே நீங்கள் போட்டுக்குங்க. சம் நம்பரில் குறிச்சிக்கிங்க. கேரண்டட் ப்ராஃபிட் தான் இதுவும். ஏபி அண்ட் எஸ் ஆர் பார்ட்னர்ஸ் இன் த ஃபர்ம். Their profit sharing ratio is 2:2:1. அப்போ ஏபிஎஸ் 3 பேரும் பார்ட்னர், கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து 2:2:1 என்ற ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இஸ் கேரண்டட் அன் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 10,000 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். எஸ்ஸுக்கு கட்டாயம் மினிமம் எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுக்கணும்னா 10,000 ரூபாய் கொடுக்கணும். எனி டிஃபிஷியன்சி ஆன் தட் அமௌண்ட் ஷால் பி மெட் பை பி. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஏதாவது டிஃபிஷியன்சி அமௌண்ட்டு ஏற்படுத்துதுன்னா அந்த அமௌண்ட் வந்து யார் மட்டும் கொடுக்குறான்னா பி மட்டும்தான் கொடுக்குறான். The profit for 2 years ending March 31st, 2019 and March 31st, 2020 were rupees 40,000 and rupees 60,000. 2 வருஷம் இயர் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா 2 வருஷம், அதாவது நான் 2019க்கு தனியாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடணும். அதே மாதிரி 2020க்கு தனியாக ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடணும். அதே மாதிரி 2019க்கு பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அமௌண்ட் 40,000, 2020க்கு பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அமௌண்ட் 60,000. ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த 2 years. அவன் 2 years கொடுத்துருந்தாங்கன்னா நாம் வந்து தனித்தனியாக தான் போட போகிறோம். இப்போ ஆன்சருக்கு வரேன், ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம போடுறது வந்து 2019க்கு போடுறோம். டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு வருதுன்னா வந்து 40,000 வருது. 2019க்கு ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 40,000. அந்த 40,000 அவங்க ஷேரிங் ரேஷியோ விதம் 2:2:1 இந்த ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏக்கு பொறுத்த வரைக்கும் 16,000, அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் 16,000. ஆனால் எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருது பாருங்கள், 8,000 தான் வருது. இப்போ நீங்கள் டிஃபிஷியன்சி அமௌண்ட்டுக்கு கண்டுபிடிச்சிடலாம். மினிமம் வந்து எஸ்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னா நம்ம வந்து 10,000 ரூபா கொடுக்கணும். அதான் கேரண்டட் ப்ராஃபிட். இப்போ கீழே பாருங்கள், மினிமம் ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் எவ்வளோ அமௌண்ட்னா 10,000 ரூபா மைனஸு அவனுக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ தான் வருதுன்னா எஸ்ஸுக்கு கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா தான் வருது. அப்போ 2,000 ரூபா டிஃபிஷியன்சி அமௌண்ட். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ கணக்கு வந்துடுவோம். இப்போ வந்து ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 2019. இப்போ பை நெட் ப்ராஃபிட் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 40,000. இந்த அமௌண்ட்டு அப்படியே உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது 40,000 ரூபா. இப்போ ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஏக்கு பொறுத்த வரைக்கும் என்டையர் அமௌண்ட்டையுமே கொடுத்துடணும், எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணாமல் அவனுக்கு 16,000 ரூபா. அதே பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவனுக்கு ஆக்சுவலாக 16,000 ரூபா வருது. அந்த டிஃபிஷியன்சி அமௌண்ட் எவ்வளோன்னா 2,000 ரூபா. இது யார் கொடுக்குறாங்கன்னா ஒத்துக்கிட்டான்னா பி ஒத்துக்கிட்டான். அப்போ மைனஸ் பி, அந்த 2,000 ரூபாய் பிகிட்டேருந்து எடுத்துக்கிட்டோம். மீத அமௌண்ட் அவனுக்கு எவ்வளோ கொடுக்குறோம்னா 14,000 ரூபா தான் கொடுக்குறோம். இப்போ பிகிட்டேருந்து எடுத்த அமௌண்ட்டை வந்து நம்ம போட்டு யாருக்கு கொடுக்க போகிறோம்னா எஸ்ஸுக்கு கொடுக்க போகிறோம். எஸ்ஸுக்கு வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட் 8,000 ரூபா. ஆனால் வந்து கேரண்டட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 10,000 ரூபா சொன்ன காரணத்தில் 8,000 ப்ளஸ் பிகிட்டேருந்து எடுத்த அந்த பிடிச்ச அமௌண்ட் 2,000 ரூபாயும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட்னா 10,000 ரூபா. ஓவரால் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வந்துடும். இது வந்து 2019. அடுத்தது இப்போ 2020க்கு வந்து தனியாக போடணும் நம்ம ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னா 2020க்கு பொறுத்த வரைக்கும் 80,000 வந்திருக்கு. இந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2:2:1. ஏக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 60,000 into 2/5 அடித்து போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருது, 32,000 வருது. அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா வந்து சேம் 32,000. எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 32,000. இப்போ இந்த சம்மில் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம். அதாவது நான் படிக்கிறப்ப புக்கில் பொறுத்த வரைக்கும் பார்க்க, இது ஓல்டு புக்கை வச்சு நான் போட்டதுனால அங்கே 80,000 ரூபாய்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் 80,000 ரூபான்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த கால்குலேஷன் வரும்.
ஏக்கு பொறுத்த வரைக்கும் 32,000 ரூபா, பிக்கு பொறுத்த வரைக்கும் 32,000 ரூபா, எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 16,000 ரூபா. ஆனால் வந்து கேரண்டட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா, மேலே நம்ம பார்த்தோம் 10,000 ரூபா தான் பார்த்தோம். கேரண்டட் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளவோ அதில் எந்த வித சேஞ்சும் கிடையாது, 10,000 ரூபா தான். இப்போ எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய்க்கு மேலேயே வந்திருக்கு. மேலே வந்திருக்கிறதுனா நம்ம ஒன்றும் பிரச்சனையே ஒன்றும் கிடையாது. யாருக்கும் டிஃபிஷியன்சி அமௌண்ட்டு கிடையாது, யாருக்கும் எஸ்ஸுக்கு டிஃபிஷியன்சி அமௌண்ட்டு கிடையாது. ஆசிட்டிஸ் அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம், என்ன கண்டுபிடிச்சி போட்ட மாதிரி ரேஷியோவில் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டோம். இது 80,000 ரூபா. இது ஓல்டு புக்கில் உள்ளது. இந்த நியூ புக்கில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 60,000 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 60,000 ரூபானா நீங்கள் அப்படியே மாற்றிக்கிங்க. இந்த 80 வந்து 60,000 ரூபான்னு சொல்லி மாற்றிக்கிட்டு 60 × 2/5 எவ்வளோனா வந்து 24,000 வரும். அப்போ இவனுக்கு 24,000, இவனுக்கும் 24,000, இவனுக்கு 12,000 சொல்லி வரும். அப்போ 10,000 ரூபாய்க்கு மேலேயே வருது இல்லை. அப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக போடும் போது ஏக்கு பொறுத்த வரைக்கும் 24,000, அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் 24,000, அதே மாதிரி எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 12,000. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. 80,000 ரூபாய்ன்னு வச்சு போட்டிங்கன்னா இதே 60,000 ரூபா வர்ற மாதிரி இருந்தால் நான் சொன்ன பிரகாரம் பார்த்துக்குங்க.